வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் புது பெருங்களத்தூர் கிராமத்தில் வசித்து வரும் டி விஜயா, ஆர் கலா, எஸ் ஜெயா இவர்கள் இம்மாவட்ட கால்நடை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலோடு அலங்கார மீன் வளர்ப்பில் பயிற்சி பெற்று இன்று வணிக ரீதியாக செயல்படுத்தி வருகின்றனர். டி விஜயா அவர்களின் அனுபவங்களை கேட்டபோது, நான் பௌர்ணமி மகளிர் சுய உதவி குழுவில் பிரதிநிதி ஒன்றா செயல்பட்டு வரேன். இந்த குழுவை ஆரம்பித்து எப்படி நம்ம இந்த குழுவை ஆரம்பித்த பிறகு நம்ம எப்படி சொந்த காலில் நிற்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் முழிச்சின்னு இருந்தோம். அது மாதிரி சமயத்தில் எங்களுக்கு கேவிகேவில் ரொம்ப நல்ல உதவி செஞ்சாங்க, பயிற்சி கொடுத்தாங்க. அதில் நாங்கள் வண்ண மீன் வளர்ப்பு பயிற்சி எடுத்து இந்த வண்ண மீன் தொழிலை நாங்கள் குழு மூலியமாக செய்ய ஆரம்பித்தோம். எங்களுக்கு முதல்ல 25,000 லோன் கொடுத்தாங்க பேங்க்கில். அதை வச்சு நாங்கள் இந்த வண்ண மீன் தொழிலை உற்பத்தி செஞ்சோம். இதில் நாங்கள் குட்டி போடுற இனமும் முட்டை வைக்கிற இனமும் 2 வகையான மீன்களை வளர்த்திக்கின்னு வரோம். குட்டி போடுற இனம் பிளாக் மாலி, ஒயிட் மாலி, கப்பீஸு, இது மாதிரி பல வகை வண்ண மீன்களை வளர்த்திக்கின்னு வரோம். முட்டையிடுற இனத்தில் கோல்டு, ஏஞ்சல், ஃபைட்டர், இது மாதிரி வகையான மீன்களை வளர்த்திக்கின்னு வரோம் நாங்கள். இப்போ இந்த மீன் மட்டும் இல்லாமல் மீனுக்கு தேவையான உணவும் செஞ்சுன்னு வரோம். அதை பற்றி கலா அவங்க சொல்லுவாங்க. இப்போ மீன் மட்டும் வளர்க்கலை, அதுக்கு உண்டான உணவுகளும் நாங்கள் அதை தயார் பண்ணுறோம். இந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த வலை, இந்த நெட்டு, இந்த கண்ணாடி டேங்க்கு, இந்த அதுக்கு மேலே டேங்க்குக்கு மேலே இந்த டாப் வைக்கிறது, இதெல்லாம் கூட நாங்கள் சொந்தமாக நாங்களே வாங்கிட்டு அது ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு அதை நாங்களே சொந்தமாக அதை தொழில் செய்கிறோம். அதனால் எங்களுக்கு நிறைய எங்களுக்கு நிறைய அதில் பலம் உண்டு. நாங்கள் அதை வச்சு பிள்ளைகளுக்கு படிப்புக்கான தேவைகளெல்லாம் கூட அதில் நாங்கள் நிறைய பயனடைகிறோம். நான் மீன் எல்லா மீனும் வளர்த்து குட்டி மீன், பெரிய மீன் அதெல்லாம் விற்பனைக்கு அங்கே மகளிர் திட்டத்தில் எங்களுக்கு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. நான் அந்த பில்டிங்கில் நாங்கள் சின்னதாக கடை வச்சுருக்கோம். அந்த கடையில் ₹1, ₹2 அப்படி சின்ன சின்ன சைஸ்க்கு நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம். வியாபாரம் பண்ணுற சைஸில் எங்களுக்கு நல்ல லாபம் வருது. ஏன்னா இப்போ ப்ரீடிங் தான் நிறைய கேட்குறாங்க. அரவணாவுக்கு, ஃப்ளோரானுக்கு, இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஃபீடிங் கொடுக்க முடியல. அதனால் எங்களுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு இடமும் எங்களுக்கு இல்லை. அதனால் எங்களுக்கு இந்த கேவிக்கு மூலிமா நிறைய உதவி செய்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ கடையும் போட போகிறோம். எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு நல்ல முறையாக அதிகாரிகள் நல்லா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பயணங்களை அடையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கோல்டு மீன் ப்ரீடிங் பண்ணுவோம். அது 15 நாளைக்கு ஒரு முறை ப்ரீட் போடுவோம். ஒரு ஆணுக்கு 3 பெண்ணு போடணும். அந்த தொட்டியை ஃபஸ்ட் நாளே நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஏற்றிடுவோம். ஃபஸ்ட் நாளே தண்ணி ஏற்றிடுவோம். மறுநாள் மீனுங்களை தனித்தனியாக பிரித்து போட்டு வைப்போம். எப்போவுமே பிரித்து தான் போட்டு வைக்கணும் அந்த பேரண்ட் மீனுங்களை. மறுநாள் ப்ரீடிங் போடும்போது அது 2த்தையும் எடுத்து, ஆணு பெண்ணு 2த்தையும் எடுத்து ஒன்றா விட்ருவோம். தொட்டியில் விட்டுட்டு அதில் ஒரு சின்ன சின்ன பாசிங்க இருக்கும், அதை போட்டு விட்ருவோம்.
போட்டுட்டு மேலே மூடி விட்ருவோம். அதை 2 நாள் கழித்து போய் பார்த்தா அதில் அந்த பாசியில் நல்லா ஒயிட் கலரில் முட்டைங்க தெரியும். அதுக்கப்புறம் அந்த 2 மீனையும் மறுபடியும் எடுத்து தனித்தனியாக பிரித்து வேறு வேறு தொட்டியில் போட்டுருவோம். போட்டுட்டோம்னா இது 3 நாளுக்கு பிறகு போய் பார்த்தோம்னா சின்னதாக நம்ம முடி சைஸில் மீனுங்க வளர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தான் கோல்டுங்களை நாங்கள் ப்ரீட் போட்டுறோம். படிக்க தெரியாத ஆளுங்க நாங்களே இந்த அளவுக்கு கேவிகே மூலிமா பயிற்சி எடுத்து மாதம் 15,000 20,000 வரைக்கும் எங்களுக்கு வருமானம் வருது. இது போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் இது மாதிரி தொழிலை செஞ்சு மாதம் ஒரு 30,000 வருமானம் வர அளவுக்கு நீங்களும் தைரியமாக பண்ணலாம். மேலும் விவரம் பெற 04427452 2371 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். வன மகோத்சவம் வாரம், மரப்பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் தனியார் நிலங்களில் வளர்க்கப்படும் மரங்களுக்கான திட்டங்கள் விவரிக்கின்றார் மேட்டுப்பாளையம் வன மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வன மகோத்சவ நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மரப்பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் மரம் சார்ந்த தனியார் நிலங்களில் மரம் வளர்ப்பதற்கான திட்டங்கள். இதில் பார்த்திங்கன்னா மரப்பயிர் காப்பீட்டு திட்டம், இதனால் வேளாண் பயிர்களுக்கு தான் காப்பீட்டு திட்டம் பார்த்துருக்கோம். மரப்பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டம் இருக்கான்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா மரங்களே ஒரு காப்பீடு மாதிரி தான், அதற்கு ஒரு காப்பீடுக்கு ஒரு காப்பீடா என்று கூட கேட்கலாம். இது என்னென்னா இது குறிப்பாக இந்த சமீப காலமாக இந்த புயல் வந்ததுக்கப்புறம் தானே புயலுக்கு அப்புறம் தான் இந்த திட்டம் உருவாகினது. இந்த தானே புயலில் பார்த்திங்கன்னா இருக்கிற கடற்கரை மாவட்டங்கள் நிறைய மரங்கள் அப்ரூட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. குறிப்பாக சவுக்கு மரங்கள்லாம் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம்னா இந்த சவுக்குக்காக இந்த திட்டத்தை திருத்த முடியுமா? குறிப்பாக அந்த புயல் மழை காலங்களில் வெள்ளம் ட்ரவுட் இதெல்லாம் வர்றப்ப இந்த மரங்களை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா மரங்கள் நம்ம தோப்பாக அதாவது பணம் கொடுக்கக்கூடிய மரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்படி அறிமுகப்படுத்துறப்ப இந்த மரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பயிராக பண்ணுறோம். முன்னாடி மரங்கள்லாம் 10 வருஷம் 5 வருஷம், இன்று 24 மாதத்துலேருந்து 36 மாதங்களில் மரங்களை அறுவடை பண்ண வேண்டும். அதுக்குள்ளே ஏதாவது அதுக்கு மரங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதற்கு காப்பீடு பண்ண முடியுமா என்று ஒரு திட்டத்தை தயாரித்தோம். குறிப்பாக சவுக்கு மரத்திற்காக ஆரம்பித்தோம். இன்று தமிழகத்தில் 7 விதமான மரங்களுக்கு இந்த மரப்பயிர் காப்பீடு திட்டத்துக்கு திட்டம் வடிவமைப்படுத்தி ஏறக்குறைய நம்ம யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மூலமாக இந்த திட்டம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சவுக்கு மரம், தைல மரம், தீக்குச்சி மரம், சுபாபுல் மரம், குமிழ் மரம், சிசு மரம் என்ற இந்த மாதிரி 7 வகையான மரங்கள் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த ஒவ்வொரு மரத்துக்கும் உற்பத்தி செலவு என்ன ஆகுதோ அந்த உற்பத்தி செலவிலேருந்து 80% விவசாயிகளுக்கு காப்பீடாக திருப்பி கொடுக்கப்படும். இதற்கு என்ன பிரீமியம்னு கேட்கலாம் நீங்கள் எல்லாம். இந்த இன்று குறைந்தபட்ச பிரீமியமாக 1.25% பிரீமியம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. அது முதல் ஆண்டுகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ண முடியாது, அதாவது இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காது. 2ஆம் ஆண்டுலேருந்து தான் கிடைக்கும். அதை இப்போ நம்ம தொழில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மாதிரி நிறுவனங்களோட பேசிகிட்டு இருக்கோம். முதல் ஆண்டுகள்லேருந்தே இது இந்த பிரீமியம் இந்த காப்பீடு கிடைக்கிற அளவுக்கு பார்த்துட்ருக்கோம். இந்த காப்பீடு எந்தெந்த மாதிரி இழப்புக்கெல்லாம் காப்பீடு கிடைக்கும்னு பார்க்கலாம். புயல், மழை, வெள்ளம், காற்று, சூறாவளி, கலவரங்கள், தீ, நெருப்பு, ஈவன் வைல்ட் லைஃப் டேமேஜ், அதாவது வனவிலங்குகளால் சேதப்பட்டாலும் இந்த மரங்களுக்கு எல்லாத்துக்கும் காப்பீடு கிடைக்கும். இந்த காப்பீடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏறக்குறைய நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அந்த உற்பத்தி செலவு முழுமையாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் எல்லா விவசாயிகளும் எங்கெங்கு இந்த இயற்கை சீற்றங்கள் நடைபெறும் என்று நினைக்கிறீர்களோ அங்கெல்லாம் இந்த மரங்களுக்கு காப்பீடு, அதாவது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மூலம் காப்பீடு செய்து கொண்டு பயன்பெறலாம். இரண்டாவது இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று பண்ணுறோம், தனியார் நிலங்களில் மர வளர்ப்பு. இப்போ எல்லோரும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் மரத்தை வச்சுடுறோம், நாங்கள் வெட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்குறாங்க. வனத்துறை, குறிப்பாக வனத்துறையில் கேட்குறாங்க. இப்போ அரசு ஆணை 2007 பார்த்திங்கன்னா அரசு ஆணை 102 பிரகாரம் ஒரு 36 வகையான மரங்களுக்கு இது விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு பிரச்சனை வருமோ என்று நினைக்கவே தேவையில்லை. விளைநிலங்களில் தனியார் நிலங்களில் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு அரசு ஆணை 102 இந்த இது மூலமாக நீங்கள் 36 வகையான மரங்களுக்கு இப்போ கட்டிங் ஆர்டர் பெர்மிட்டே இல்லாமல் நம்ம விற்பனை செய்து கொள்ள முடியும்.
இது என்னென்னா இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து மர வளர்ப்பில் ஒரு பெரிய ஊக்குவிக்கும். இதில் மேலும் மட்டும் இல்லாமல் இது வந்து தனியார் நிலங்களில் மரம் வளர்ப்பு என்பது இன்றைக்கு இருக்கிற காலத்தின் கட்டாயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 33% வனங்களாக இருக்க வேண்டும். அது 23.81% நம்மள்ட்ட வனங்கள் இருக்குது. மீதி 10% வனங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் இந்த விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் வரப்போரங்களில் எங்கெங்கே விவசாயம் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் தோப்புகளாக பண்ணலாம். அது விவசாயம் மரம் மட்டும் வளர்க்காமல் அதுக்குள்ள ஊடுபயிராக பண்ணுற பட்சத்தில், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த அரசு ஆணை 102 பிரகாரம் தனியார் நிலங்களில் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு வெட்டுவதற்கு சிரமம் இருக்காது. அப்படி சிரமம் இருக்காத பட்சம் மோரோவர் இந்த சந்தை நிலவரமும் நல்லா இருக்குது. தொழில் நிறுவனங்களுடைய ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் இருக்குது. ஸோ அது மரப்பயிர் காப்பீடு திட்டம் இருக்குது. ஸோ மரம் வந்து சரியான வளர்ப்பு தொழில்நுட்பம் உள்ளது, குறுகிய கால மரப்பயிர்கள் உள்ளது, தொழில்நுட்பம் உள்ளது, சந்தை விலை உள்ளது, மரப்பயிர் காப்பீடு திட்டம் உள்ளது. இதுக்கு எல்லாம் மீறி நல்ல அரசு சப்போர்ட்டும் உள்ளது. இது எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுற பட்சத்தில் தமிழகத்தில் உண்மையிலேயே வனவளம் பெருகி இந்த நாட்டின் பொருளாதாரம் மேம்படுவதோடு சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். இதற்கு நாம் எல்லோரும் இணைந்து மேலும் பல்வேறு வகையான மரத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி மரங்களை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி இந்த நாட்டின் டொமஸ்டிக், அதாவது நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கும் தொழில் நிறுவன பயன்பாட்டுக்கு தேவையான மூலப்பொருட்களை நாமளே உற்பத்தி செய்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம் அமைந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனைவரும் மர வளர்ப்பில் ஈடுபட்டு இந்த நாட்டையும் பாதுகாத்து சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 09435050844 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் புது பெருங்களத்தூர் கிராமத்தில் வசித்து வரும் டி விஜயா, ஆர் கலா, எஸ் ஜெயா இவர்கள் இம்மாவட்ட கால்நடை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலோடு அலங்கார மீன் வளர்ப்பில் பயிற்சி பெற்று இன்று வணிக ரீதியாக செயல்படுத்தி வருகின்றனர். டி விஜயா அவர்களின் அனுபவங்களை கேட்டபோது நான் பௌர்ணமி மகளிர் சுய உதவி குழுவில் பிரதிநிதி ஒன்றா செயல்பட்டு வரேன். இந்த குழுவை ஆரம்பித்து எப்படி நம்ம இந்த குழுவை ஆரம்பித்த பிறகு நம்ம எப்படி சொந்த காலில் நிற்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் முழிச்சிக்கின்னு இருந்தோம். அது மாதிரி சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து கேவிகேவில் வந்து ரொம்ப நல்ல உதவி செஞ்சாங்க, பயிற்சி கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து வண்ண மீன் வளர்ப்பு பயிற்சி எடுத்து இந்த வண்ண மீன் தொழிலை வந்து நாங்கள் குழு மூலிமா செய்ய ஆரம்பித்தோம். எங்களுக்கு வந்து முதல்ல வந்து 25,000 லோன் கொடுத்தாங்க பேங்க்கில். அதை வச்சு நாங்கள் இந்த வண்ண மீன் தொழிலை வந்து உற்பத்தி செஞ்சோம். இதில் வந்து நாங்கள் குட்டி போடுற இனமும் முட்டை வைக்கிற இனமும் 2 வகையான மீன்களை வந்து வளர்த்திக்கின்னு வரோம். குட்டி போடுற இனம் வந்து பிளாக் மாலி, ஒயிட் மாலி,
கப்பீஸு இது மாதிரி பல வகை வண்ண மீன்களை வந்து வளர்த்திக்கின்னு வரோம். முட்டையிடுற இனத்தில் வந்து கோல்டு, ஏஞ்சல், ஃபைட்டர் இது மாதிரி வகையான மீன்களை வந்து வளர்த்திக்கின்னு வரோம் நாங்கள். இப்போ வந்து இந்த மீன் மட்டும் இல்லாமல் மீனுக்கு தேவையான உணவும் செஞ்சுன்னு வரோம். அதை பற்றி வந்து கலா அவங்க சொல்லுவாங்க. இப்போ மீன் மட்டும் வளர்க்கலை, அதுக்கு உண்டான உணவுகளும் நாங்கள் அதை தயார் பண்ணுறோம். இந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த வலை, இந்த நெட்டு, இந்த கண்ணாடி டேங்க்கு, இந்த மேலே அதுக்கு மேலே டேங்க்குக்கு மேலே இந்த டாப் வைக்கிறது, இதெல்லாம் கூட நாங்கள் வந்து சொந்தமாக நாங்களே வாங்கிட்டு வந்து அது ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு வந்து அதை நாங்களே சொந்தமாக அதை தொழில் செய்கிறோம். அதனால் எங்களுக்கு நிறைய எங்களுக்கு நிறைய அதில் பலம் உண்டு. நாங்கள் அதை வச்சு பிள்ளைகளுக்கு படிப்புக்கான தேவைகளெல்லாம் கூட அதில் நாங்கள் நிறைய பயனடைகிறோம். நான் வந்து எல்லா மீனும் வளர்த்து குட்டி மீன், பெரிய மீன் அதெல்லாம் வந்து விற்பனைக்கு வந்து அங்கே மகளிர் திட்டத்தில் வந்து எங்களுக்கு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பில்டிங்கில் வந்து நாங்கள் சின்னதாக கடை வச்சுருக்கோம். அந்த கடையில் வந்து ₹1, ₹2 அப்படி சின்ன சின்ன சைஸ்க்கு வந்து நாங்கள் இனி வருவது ஆலோசனை நேரம். வன மகோத்சவம் வாரம், மரப்பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் தனியார் நிலங்களில் வளர்க்கப்படும் மரங்களுக்கான திட்டங்கள் விவரிக்கின்றார் மேட்டுப்பாளையம் வன மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வன மகோத்சவ நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மரப்பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் மரம் சார்ந்த தனியார் நிலங்களில் மரம் வளர்ப்பதற்கான திட்டங்கள். இதில் பார்த்திங்கன்னா மரப்பயிர் காப்பீட்டு திட்டம், இதனால் வேளாண்மை பயிர்களுக்கு தான் காப்பீட்டு திட்டம் பார்த்துருக்கோம். மரப்பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டம் இருக்கான்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா மரங்களே ஒரு காப்பீடு மாதிரி தான், அதற்கு ஒரு காப்பீடுக்கு ஒரு காப்பீடா என்று கூட கேட்கலாம். இது என்னென்னா இது வந்து குறிப்பாக இந்த சமீப காலமாக இந்த புயல் வந்ததுக்கப்புறம், தானே புயலுக்கு அப்புறம் தான் இந்த திட்டம் உருவாகினது. இந்த தானே புயலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடற்கரை மாவட்டங்கள் நிறைய மரங்கள் வந்து அப்ரூட் ஆகிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. குறிப்பாக சவுக்கு மரங்கள்லாம் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம்னா இந்த சவுக்குக்காக இந்த திட்டத்தை திருத்த முடியுமா? குறிப்பாக இந்த புயல், மழை காலங்களில் வெள்ளம், ட்ரவுட் இதெல்லாம் வர்றப்ப இந்த மரங்களை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா மரங்கள் வந்து நம்ம தோப்பாக வந்து அதாவது பணம் கொடுக்கக்கூடிய மரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்படி அறிமுகப்படுத்துறப்ப இந்த மரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பயிராக பண்ணுறோம். முன்னாடி மரங்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷம், இன்று 24 மாதத்துலேருந்து 36 மாதங்களில் மரங்களை அறுவடை பண்ண வேண்டும். அதுக்குள்ளே ஏதாவது அதுக்கு மரங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதற்கு காப்பீடு பண்ண முடியுமா என்று ஒரு திட்டத்தை தயாரித்தோம். குறிப்பாக வந்து சவுக்கு மரத்திற்காக ஆரம்பித்தோம். இன்று தமிழகத்தில் 7 விதமான மரங்களுக்கு இந்த மரப்பயிர் காப்பீடு திட்டத்துக்கு திட்டம் வடிவமைப்படுத்தி ஏறக்குறைய நம்ம யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மூலமாக இந்த திட்டம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து சவுக்கு மரம், தைல மரம், தீக்குச்சி மரம், சுபாபுல் மரம் வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறோம். வியாபாரம் பண்ணுற சைஸில் வந்து எங்களுக்கு நல்ல லாபம் வருது. ஏன்னா இப்போ வந்து ப்ரீடிங் தான் நிறைய கேட்குறாங்க. அரவணாவுக்கு, ஃப்ளோரானுக்கு, இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஃபீடிங் கொடுக்க முடியல. அதனால் எங்களுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு இடமும் எங்களுக்கு இல்லை. அதனால் எங்களுக்கு இந்த கேவிக்கு மூலிமா நிறைய உதவி செய்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ கடையும் போட போகிறோம். எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு நல்ல முறையாக அதிகாரிகள் நல்லா எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பயணங்கள் அடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கோல்டு மீன் ப்ரீடிங் பண்ணுவோம். அது வந்து 15 நாளைக்கு ஒரு முறை வந்து ப்ரீட் போடுவோம். ஒரு ஆணுக்கு வந்து 3 பெண்ணு போடணும். அந்த தொட்டியை வந்து ஃபஸ்ட் நாளே நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஏற்றிடுவோம். ஃபஸ்ட் நாளே தண்ணி ஏற்றிடுவோம். மறுநாள் வந்து மீனுங்களை தனித்தனியாக பிரித்து போட்டு வைப்போம். எப்போவுமே பிரித்து தான் போட்டு வைக்கணும் அந்த பேரண்ட் மீனுங்களை வந்து. மறுநாள் ப்ரீடிங் போடும்போது அது ரெண்டுத்தையும் எடுத்து, ஆணு பெண்ணு ரெண்டுத்தையும் எடுத்து ஒன்றா விட்ருவோம். தொட்டியில் விட்டுட்டு அதில் வந்து ஒரு சின்ன சின்ன பாசிங்க இருக்கும், அதை போட்டு விட்ருவோம். போட்டுட்டு மேலே மூடி விட்ருவோம். அதை 2 நாள் கழித்து போய் பார்த்தா அதில் அந்த பாசியில் நல்லா ஒயிட் கலரில் முட்டைங்க தெரியும். அதுக்கப்புறம் அந்த 2 மீனையும் மறுபடியும் எடுத்து தனித்தனியாக பிரித்து வேறு தொட்டியில் போட்டுருவோம். போட்டுட்டோம்னா இது 3 நாளுக்கு பிறகு போய் பார்த்தோம்னா சின்னதாக நம்ம முடி சைஸில் மீனுங்க வளர ஆரம்பிச்சிடும்.
இது மாதிரி தான் கோல்டுங்களை நாங்கள் ப்ரீட் போட்டுறோம். படிக்க தெரியாத ஆளுங்க நாங்களே இந்த அளவுக்கு கேவிகே மூலிமா பயிற்சி எடுத்து மாதம் 15,000 20,000 வரைக்கும் எங்களுக்கு வருமானம் வருது. இது போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் இது மாதிரி தொழிலை செஞ்சு மாதம் ஒரு 30,000 வருமானம் வர அளவுக்கு நீங்களும் தைரியமாக பண்ணலாம். மேலும் விவரம் பெற 0427452371 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். குமிழ் மரம், சிசு மரம் என்ற இந்த மாதிரி 7 வகையான மரங்கள் வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த ஒவ்வொரு மரத்துக்கும் உற்பத்தி செலவு என்ன ஆகுதோ அந்த உற்பத்தி செலவிலேருந்து 80% வந்து விவசாயிகளுக்கு காப்பீடாக திருப்பி கொடுக்கப்படும். இதற்கு என்ன பிரீமியம்னு கேட்கலாம் நீங்கள் எல்லாம். இந்த இலக்கை இன்று வந்து குறைந்தபட்ச பிரீமியமாக 1.25% பிரீமியம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. அது வந்து முதல் ஆண்டுகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ண முடியாது, அதாவது இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காது. 2ஆம் ஆண்டுலேருந்து தான் கிடைக்கும். அதை வந்து இப்போ நம்ம யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மாதிரி நிறுவனங்களோட பேசிகிட்ருக்கோம். முதல் ஆண்டுகள்லேருந்தே இது வந்து இந்த பிரீமியம், இந்த காப்பீடு வந்து கிடைக்கிற அளவுக்கு பார்த்துட்ருக்கோம். இந்த காப்பீடு எந்தெந்த மாதிரி இழப்புக்கெல்லாம் காப்பீடு கிடைக்கும்னு பார்க்கலாம். புயல், மழை, வெள்ளம், காற்று, சூறாவளி, கலவரங்கள், தீ, நெருப்பு, ஈவன் வைல்ட் லைஃப் டேமேஜ், அதாவது வனவிலங்குகளால் சேதப்பட்டாலும் இந்த மரங்களுக்கு எல்லாத்துக்கும் காப்பீடு கிடைக்கும். இந்த காப்பீடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அந்த உற்பத்தி செலவு முழுமையாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் எல்லா விவசாயிகளும் எங்கெங்கு இந்த இயற்கை சீற்றங்கள் நடைபெறும் என்று நினைக்கிறீர்களோ அங்கெல்லாம் இந்த மரங்களுக்கு காப்பீடு, அதாவது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மூலம் காப்பீடு செய்து கொண்டு பயன்பெறலாம். இரண்டாவது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று பண்ணுங்க, தனியார் நிலங்களில் மர வளர்ப்பு. இப்போ எல்லோரும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் மரத்தை வச்சுடுறோம், நாங்கள் வெட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்குறாங்க. வனத்துறை, குறிப்பாக வனத்துறையில் கேட்குறாங்க. இப்போ அரசு ஆணை 2007 பார்த்திங்கன்னா அரசு ஆணை 102 பிரகாரம் ஒரு 36 வகையான மரங்களுக்கு இது விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் வந்து இந்த மரத்தை வெட்டுறதுக்கு பிரச்சனை வருமோ என்று நினைக்கவே தேவையில்லை. விளைநிலங்களில், தனியார் நிலங்களில் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு அரசு ஆணை 102 இந்த இது மூலமாக நீங்கள் 36 வகையான மரங்களுக்கு கட்டிங் ஆர்டர் பெர்மிட்டே இல்லாமல் நம்ம விற்பனை செய்து கொள்ள முடியும். இது என்னென்னா இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து மர வளர்ப்பில் ஒரு பெரிய ஊக்குவிக்கும். இதில் மேலும் மட்டும் இல்லாமல் இது வந்து தனியார் நிலங்களில் மரம் வளர்ப்பு என்பது இன்றைக்கு இருக்கிற காலத்தின் கட்டாயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 33% வனங்களாக இருக்க வேண்டும். அது 23.81% நம்மள்ட்ட வனங்கள் இருக்குது. மீதி 10% வனங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் இந்த விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில், வரப்போரங்களில் எங்கெங்கே விவசாயம் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் தோப்புகளாக பண்ணலாம். அது விவசாயம் மரம் மட்டும் வளர்க்காமல்